இந்த பக்கம் பாருங்கள், நம்ம வந்து சிக்கன் செய்கிறதுக்காக வந்து சிக்கன் லெக் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம இப்போ கடலை எண்ணெய் சேர்க்க போகிறோம். கடலை எண்ணெய் வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு 6 தொடை போல் எடுத்துருக்கிறதுனால அதுக்கேற்ற எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடு எடுத்தோம். நம்மளுக்கு எண்ணெய் நல்லா சூடு எடுத்து இப்போ பாருங்கள், நம்ம பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்கான்னு சொல்லி நம்ம தாளிப்புக்கு சேர்த்துட்டோம். இது கூடவே நம்ம கருவேப்பிலை 2 கொத்து போல் உருவி போட்டுக்கலாம். இப்போ நம்ம நுருங்க கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை பழம் போல் தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம இஞ்சி நசுக்கின்னு இருக்கிறோம் அம்மியில். தட்டி எடுத்து இஞ்சி நம்ம ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் லெக்ஸை வந்து நம்ம கத்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போன் வரைக்கும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், நல்லா இது போல் இந்த டெப்த் வரைக்கும் போன் வரைக்கும் நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். நைஃபை வச்சு ஸ்லைஸ் பண்ணி ஒவ்வொரு லெக்ஸு அதே போல் நம்ம ஆட் பண்ணலாம். சிக்கன் லெக்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டோம். மிதமான ஃப்ளேம் வச்சுட்டோம். அடுப்பை வந்து நாங்கள் ஒரே ஒரு கட்டை போல் வச்சு மிதமான ஃப்ளேம் வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நல்லா வதங்கணும். சிக்கன் வந்து ஜூஸினஸை நம்மளுக்கு ரிட்டைன் பண்ணணும். அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சிக்கனை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். மேக்ஸிமம் இந்த ப்ராய்லர் சிக்கன்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் இன்றைக்கி. ஸோ மேக்ஸிமம் ஒரு 8 மினிட்ஸ் நம்மளுக்கு நல்லாவே வெந்தே வந்துடும். சிக்கனுக்கு தேவையான பூண்டை வந்து நம்ம அம்பியில் தட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பூண்டு போல் உரித்து நான் தட்டிட்டு இருக்கோம். ஒன்றும் பாதியமாக தட்டி ஆட் பண்ணணும். பூண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுடைய அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக வந்து கொஞ்சமாக நம்ம ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்க்க தேவையில்ல. மிளகாய் தூள் ஃப்ளேவர் இதுக்கு நிறைய இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு இன்னுமே நான் லோ ஃப்ளேம் தான் வச்சுட்டு இருக்கேன். பெப்பர் பவுடர் வந்து நம்ம நல்லா ஒரு டீஸ்பூன் போல் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு காரம் வந்து நம்ம பெப்பர் ஃப்ளேவர் வச்சுருக்கோம். பெப்பரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பெப்பர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விற்றுக்கலாம். நம்ம சிக்கன் வேவற முட்டோம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டு இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா ட்ரையாக வெந்து வரட்டும். சிக்கன் பாருங்கள், லெக் வந்து நல்லா நம்மளுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டு சிக்கனை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து பாதி லெமன் போல் ஸ்க்வீஸ் பண்ணி விடுறோம். லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கனை நல்லா கலந்துட்டு கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி தூவிட்டு அடுப்புலேருந்து நம்ம சிக்கனை இறக்கிடலாம்.
ரொம்ப கலக்கலான பாரம்பரியம் சுவை மிக்க சிக்கன் ட்ரை லெக் எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த கலக்கலான இந்த ட்ரை லெக்கை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருந்தாலும் பரவாயில்ல, பாரம்பரியமான ரெசிபிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி செஞ்சு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.